மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம எத்தனையோ நீதிமன்றத்துடைய விசாரணைகளை பார்த்திருப்போம். பராசக்தி வசனப்படி சொல்லணும்னு சொன்னா, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சிந்தித்திருக்கிறது. பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறதுன்னு. அது மாரி என்னன்னா, இப்ப இந்த கோடை காலத்துல நீதிமன்றங்கள் ஏதாவது முக்கியமான வழக்குகள் மட்டுமே எடுத்து விசாரிப்பதுங்கிறது வழக்கம். அதை தவிர சில வழக்குகளை நேரடியாக இல்லாமல் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி காட்சி வழியாக விசாரிப்பதுங்கிறது வழக்கம். அப்படி குஜராத் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த சம்பந்தப்பட்ட நபர் இருந்திருக்காரு, டாய்லெட்ல உட்காந்துட்டு விசாரணையில கலந்துட்டு இருக்கா. அப்படி நீதிபதி பயங்கர கடுப்பாயிருக்கா. அப்படி ஏயா ஒரு காணொலி காட்சினால அதுல ஒரு நியாயம் வேணாமாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிளஸ் பண்ணிட்டு பேசியிருந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிருக்கிறார். அப்படி ஆக்சுவலா ஒரு கோர்ட்ல நீதிபதிகள் கோவப்படுற மாதிரி ஏதாவது குறுக்க மறுக்க நடந்துட்டா கூட அதை கண்டமாப்த கோர்ட்டுங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமாக நீதிபதிகள் எடுத்துக்கொள்வதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் டாய்லெட்ல போயிட்டே ஒருத்தர் ஒரு இதுல ஒரு கேஸோட ட்ரையல்ல பங்கு பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திட வேண்டும். இது அதான் நிச்சயம் தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் கோடைக்கால நீதிமன்றம் எவ்வளோ நாள் கோடை காலம்னு தெரில. நமக்கெல்லாம் கோடை காலம் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சு டெஸ்ட்டுக்கே டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீதிபதிகள் இன்னமும் கோடை காலத்திலேயே இருக்காங்க. அது என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இங்கே நடந்திருந்த காலகட்டத்தில் அவங்க அவங்களுடைய நாட்டில் குளிர் நாடுகள் வந்தவங்கனால அவங்களால கோடை காலத்தை தாங்க முடியாத ஒரு சூழல். அதனாலதான் அந்த 2 மாசம் விடுமுறை அப்படிங்கறதெல்லாம் நடத்தி கோர்ட்டு அப்படியான நடத்திட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் சட்டமன்ற கூட்டங்கள் எல்லாமே கூட ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான பிரதேசங்கள்லாம் நடத்தி இருக்கிறார்கள். அது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு பிறகுமே 1952 அந்த காலகட்டத்திலும் அப்பெல்லாம் நடத்திருக்காங்க. அப்பெல்லாம் திமுக எதிர்ப்பெல்லாம் தெரிவித்திருக்காங்க. காங்கிரஸாருடைய ராஜாஜி காலகட்டத்தில் சட்டமன்றத்தை கோடை காலத்தில் அங்கே நடத்துறோங்கிறப்பெல்லாம் அண்ணா எதிர்ப்பெல்லாம் தெரிவித்திருக்காரு. மக்களுடைய வரிப்பணம் வீணா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பல பிரிட்டிஷ் காலகட்டத்தோட நடைமுறைகள் நம்ம பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். இப்பெல்லாம் ஸ்கூல்ல நாங்க படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல்ல ஆக்சுவலா 2 மாசம் சம்மர் ஹாலிடே விடுவாங்க, ஏப்ரல் மேலாம். இப்பெல்லாம் அதையே சுருக்கி வெறும் மே மாசம் மட்டும்தான் ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விடுறாங்க. ஆனா கோர்ட் 2 மாதம் கோடைக்கால விடுமுறை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி நிறைய தேவையில்லாத அணி நிறைய நம்ம ஃபாலோ பண்றோம். யுவர் ஆனர்னு கூப்பிடுறது, லார்ட் அப்படின்னு கூப்பிடுறது, அப்புறம் இந்த கவர்னர் பதவின்னு ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத அணிகள் பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்தே தொடர்கின்றன. அதையெல்லாம் எப்போது நாம் நீக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, முதல்ல ஓப்பனிங்ல பேசின விஷயத்தை லீடா எடுத்துட்டே கூட பேசலாம். இப்ப என்ன, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் சில மரபுகள் தொடர்கின்றன. அது நமக்கு சம்பந்தமே இல்லாது, ஆனாலும் இதை இன்னமும் கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப சட்டமன்றத்தில் இப்ப எம்எல்ஏ பாலபாரதி ஒரு முறை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, சட்டமன்றத்தில் ஒரு காலகட்டத்தில் கட்டட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்காக இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகணும்னு சொல்றதுக்காக ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்களாம். அதையே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க, இன்னமும் கூட அப்படின்னு சொல்லி. டானாகரன் படத்துல ஒரு சீன்ல ஒரு வசனமே வரும். ஒரு மாங்கொட்டை போட்டு வச்சு ஒரு செடி வளர்றதுக்காண்டி ஒருத்தர் பாராள போட்டிருந்தாங்க. ஆனா ரொம்ப வருஷமா அந்த செடியெல்லாம் வளர்ந்து மரமாக்கி அந்த மரமே கீழே விழுந்த பிறகு அங்க பாராவுக்கு ஒருத்தரை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி தேவையற்ற மரபுகளை தூக்கி எறிவது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த இந்துத்துவவாதிகள் திருப்பி ஒரு வேத காலத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தை நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சனாதானத்தை பாதுகாக்க வேண்டும். நம்ம பெண் குழந்தைகள் ஸ்கூல்ல பொட்டு வச்சுட்டு போக முடியல அப்படின்னா அவங்க எப்படி சனாதானத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிதான் மதுரையில் நடைபெற்ற அந்த முருகபக்தர் மாநாட்டில் ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப நல்லா பட்டை கொட்டையெல்லாம் அடிச்சு ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிலாம் பேசிக்காங்க. ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல வேற ஏதாவது கோயிலுக்கு மடத்துக்கு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக என்னன்னா ஒரு பள்ளிகள் ஒரு யூனிஃபார்ம் அப்படிங்கிற முறையை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அதுல ஏழை பணக்காரர் இந்த சாதி இந்த மதம் இதெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சீருடை அப்படிங்கிற வடிவத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இவர் கண்டிப்பா இந்த மதத்தை சேர்ந்தவனு தெரிஞ்சு என்னத்துக்காக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு பட்டையை போட்டு போனதெல்லாம் உண்டு. இன்னைக்கு பெரும்பாலான இளைய தலைமுறைகள் அப்படிலாம் பெருசா விரும்புறத
விரும்புறது இல்லை. அதை நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்கிறோம். ஆனால் வந்து மறுபடி சனாதனத்தை வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள் குறிப்பாக பாதுகாக்கணும்னா அப்ப பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கே படிக்க போகக்கூடாது. நியாயப்படி பார்த்தா சனாதனம் அதான் சொல்லுது, வந்து பெண் குழந்தைகள் வந்து படிக்கவே போகக்கூடாது. மனுஸ்மிருதி என்ன சொல்லுங்கன்னா, ஒரு பெண் வந்து திருமணம் ஆவதற்கு முன்பு வந்து தந்தைக்கு அடிமை, திருமணமான பிறகு கணவனுக்கு அடிமை, பெண்கள் படிக்கவே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் தெய்வ திருக்குறள் 2ஆம் பக்கத்துல காஞ்சி சங்கராச்சாரியாரே சொல்றாரு. பாருங்க, பிராமண பொண்ணுங்கள்லாம் படிக்க போய் வந்து தேவையில்லாம உத்தியோகத்துக்கெல்லாம் போய் வந்து வீணா போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லுகிறார். இப்ப சனாதனம் என்பது என்ன? உடன்கட்டை ஏறுவது. கணவன் இறந்து விட்டால் வந்து மொட்டை அடிச்சுட்டு மூலையில முடை கிடைக்கிறது, இல்லாட்டி கணவனோட சேர்ந்தே உடன்கட்டை ஏறி செத்து போவது, படிக்க போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, காதலிக்க கூடாது, தாங்கள் விரும்பிய பையனை வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது, விவாகரத்து வாங்கக்கூடாது. இதுதான் சனாதனம் சொல்லுகிறது. இது சனாதனம் இல்லைன்னு சொன்னா நீங்க சனாதனம்னு என்னன்னு ஒரு 4 வரியில எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா வந்து சனாதனம் என்பது மீண்டும் மீண்டும் வந்து அது சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றுதான். பொதுவா என்ன சொன்னாங்கன்னா, சனாதனம்னா என்னன்னு கேட்டா அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன சொன்னாங்கன்னா வந்து பெற்றோர்களை மதிப்பது, எல்லோரிடமும் அன்பாக இருப்பது, இதுதான் சனாதனம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உலகத்துல சாதாரணமா வந்து ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லி தரக்கூடிய ஒரு சாதாரண பெற்றோர்களை மதிப்பது அல்லது இவங்க சொல்லக்கூடிய அன்பா இருப்பதுன்னா இவங்க சொல்லக்கூடிய புராணங்களே அதுக்கு நேரெதிராகத்தான் இருக்கும். நீங்க பரசுராமன் கதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா வந்து என்னன்னா வந்து கிணத்துல ஆத்துல தண்ணி எடுக்கிறப்ப அவன் மேகத்துல வானத்துல வந்து தேவர்கள் போயிட்டாங்க, அந்த நிழலை பார்த்தனால கற்பு கெட்டு போயிடுச்சுங்கிறதுனால அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து கொலை பண்ண சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பரசுராமி கோடாரியோட அவங்க அம்மாவை வந்து துரத்திட்டு அலைஞ்சார். அப்புறம் சனாதனம்னா பெற்றோர்களை பாதுகாப்பான அவங்க அம்மாவை கொள்றதுக்கு பரசுராமி ஓடினாரு. இப்படி அன்பாக இருப்பதுதான் வந்து சனாதனம் அப்படின்னு சொன்னா வந்து ராமர் ஏன் வாலியை வந்து மறைஞ்சிருந்து கொன்னாரு, இப்படி பல கதைகள் சொல்றாங்க. கிருஷ்ண புராணத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்து மத புராணங்கள்ங்கிறதும் இவங்க சொல்லக்கூடிய சனாதன நெறின்னு இவங்க வந்து புருண்டா விடுறாங்கல்ல, அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா சனாதனம் என்பது சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் காப்பாற்றுவதுதான். இதை வந்து ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து பேசுகிறார். உண்மையிலே சனாதனம் அப்படிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிராமணர்கள் பார்ப்பனர்களே கூட கடல் கடந்து போனால் தீட்டு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. வந்து இப்போ வந்து ஐசிஎஸ் தேர்வுகள், இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அப்போ வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த பொழுது லண்டன்ல வந்து ஐசிஎஸ் தேர்வு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இங்கேருந்து வந்த காங்கிரஸ்காரர்கள் என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, லண்டன்ல வந்து தேர்வு நடக்கக்கூடாது, இந்தியாவில தான் நடக்கணும் அப்படிங்கிறப்ப இரட்டைமலை சீனிவாசன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய ஒரு மிகச்சிறந்த தலைவர், அவர் வந்து இல்லை லண்டன்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினார். அப்போ வந்து கேட்டாங்க, வந்து நீங்க இந்தியரா இருக்கிறப்ப ஏன் லண்டன் நடக்கணுங்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, கடல் கடந்தால் தீட்டுங்கிற நடைமுறை இருந்தனால பார்ப்பல் இங்கிருந்து லண்டன்ல போய் எக்ஸாம் எழுத மாட்டாங்க, நாங்க அங்க போய் எழுதி வந்து எங்களால் வந்து அந்த தேர்வுகள் வெற்றி பெற முடியும், அது இங்கே நடத்தினா அத்தனை பேரும் போட்டிக்கு இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைமலை சீனிவாசன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. கடல் கடந்தால் தீட்டுனா அமெரிக்காவில் அம்பிகள்லாம் இன்னைக்கு வந்து போகவே முடியாது. வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சாஸ்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு கிராஃப் வெட்டிக்கிட்டு எல்லாவற்றுக்கும் வந்து தயாராக இருப்பார்கள். ஆனால் வந்து மற்றவர்கள் வந்து முன்னேறிக்கிறாங்கன்னா சனாதானம் கெட்டு போயிருச்சு, நம்முடைய பாரம்பரியம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை மீண்டும் புதைகுழிக்கு தள்ளுவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த சனாதனம். இதை வந்து அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு என்னன்னே தெரியாம நம்ம தலையில திணிக்கி பார்ப்பார்கள். அதையெல்லாம் எதிர்த்து தான் நம்முடைய தமிழ் சமூகம் முன்னேறிக்கிறது. அப்படிதான் இனிமேலுமே முன்னேறும். தாவேக்காவுடைய செயற்குழு ஜூலை 4ஆம் தேதி நடக்கிறது அப்படின்னு சொல்லி இப்பதான் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பே வந்திருக்கு. ஏன்னா வந்து தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரதில்லை. விஜய் வந்து அப்ப சுற்றுப்பயணம் போறாரு, இப்ப சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு கடைசி ஆகஸ்ட் 5ஆம் தேதி போறாருன்னு கூட ஒரு தகவல் வருகிறது. தவிர இது வரைக்கும் வந்து அதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. உண்மையிலேயே வந்து ஜனநாயகம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாமே வெளியாகிவிட்டது. ஆனால் இன்னைக்கும் இப்ப வரைக்குமே வந்து ஒரு அரசியல் பணியை தொடங்கவில்லைன்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர் அறிவிச்சிட்டாரு. பட் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து யார் ஆதரிச்சு அப்படிங்கறத நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த கூட்டணி வந்து முடிவாயிருச்சா, அந்த கூட்டணியில யார் இருக்காங்க? ஒரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவுடைய தலைமையை வந்து ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா வந்து டெக்ளரே பண்ணிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்கிறாரா இல்லையா? இந்த கூட்டணியில யாரு அதிமுக பாஜக தவிர யாரெல்லாம் இருக்காங்க? பாமக இருக்கா, தேமுதிக இருக்கா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்காங்களா? இப்படி எதுவுமே தெரியாதப்ப சூறாவளி சுற்றுப்பயணம் என்னத்தை பண்ண போறாரு? தீப்பொறி திருமுகம் மாதிரி போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆக்சுவலாக இந்த சுற்றுப்பயணம் வந்து கடந்த ஜனவரி மாதம் முடிவு செய்யப்பட்டது. ஜனவரி மாதம் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்தி எஸ்பி வேலுமணி தலைமையில் கூட்டம் நடத்தி எஸ்பி வேலுமணி அந்த கூட்டத்திலேயே அறிவிக்கிறாரு. அடுத்த ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியில வந்து எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்ல இருந்து அந்த நடைபயணத்தை தொடங்குறாரு, மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்து அது
முடியறதுக்குள்ளேயே வந்து அதே மேடையிலேயே எடப்பாடி வந்து எனக்கு கொஞ்சம் முதுகு வலி வந்துருச்சு, திடீர்னு அங்க சேர் பிரச்சனையில வந்துச்சா என்னன்னு தெரியல, இடுப்பு வலி தானே குனிஞ்சு அன்னைக்கு அவருக்கு முதுகு வலி கால் வலி வந்துருச்சு. வந்து அதை வந்து அன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனா அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிருக்கு. 6 மாதம் முடிஞ்சிருச்சு, 7வது மாதம் வந்துருச்சு. மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்ட்டு டேக்லைன் அதுக்கு. யார்கிட்ட வந்து மக்களை காப்போம்னா எங்கள்கிட்ட இருந்து தான் காக்கிறதுக்கு, யார்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்கிறதுக்குன்னா நாங்க கூட்டணி வச்சிருக்க பாஜக இருந்து மீட்க போறோம் அப்படின்ட்டு ஒரு வினோதமான நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்கவர் திடீர்னு ஏதோ ஒரு ஆர்வத்துல கீழே கீழே குனிஞ்சிடாம இருந்து ஒட்டுமொத்தமா நடைபயணமாவே முடிக்கணும். அது இதுவும் நின்று மாநில அறிவிச்சபடியே நடக்குமா அப்படின்னு தெரியல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிதான் ஏதோ தமிழ்நாட்டை ஏதோ மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்டடா அப்படிங்கிற மாதிரி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. உண்மையிலே ஒற்றை விரல் ஓங்கி அடிச்சாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி தான் ஓங்கி அடிச்சு மதுரையெல்லாம் 2வது இடத்துல இருந்தவங்க 3வது இடத்துக்கு போறது, தென் சென்னையில 3வது இடத்துக்கு போகணும்னு சொல்லி தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல வந்து கன்னியாகுமரியில 4வது இடத்துக்கு நாம் தமிழர் தாண்டி எல்லாம் போனாங்க. வந்து இப்ப அது மேல வந்து மீட்பம் போயிருக்காரு. இருக்கிற எல்லாத்தையும் அடகு வைக்கிறது இவரு, மீட்கிறது எங்க மீட்கிறது, அடகு வைக்கிறவரே எங்க போய் மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா தாவேக்காவோட செயற்குழு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தாவேக்கா என்ன சொல்லுகிறது, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக அவங்க சொன்னாலுமே கூட பாஜக இருப்பவர்கள் நைனா நகைதான் தாவேக்கா எங்க கூட்டணிக்கு வருங்கிறாங்க. அமித்ஷாவே சொல்லுகிறார் வந்து பொறுத்திருந்து பாருங்கள், தாவேக்கா அவங்களுடைய கூட்டணிக்கு வருமானு கேள்வி கேட்டா பொறுத்திருந்து பாருங்கள் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறார். அப்பனா என்னன்னா வந்து இவங்க பாஜக எதிர்க்கினே கொள்கை எதிரின்னு சொல்றதை அவங்க சட்டையே பண்றது இல்ல, மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை பாருங்க, வந்து நாங்க வந்து இந்துத்துவத்தை எதிர்க்கிறோங்க, நாங்க வந்து உலக மனித குலத்துக்கே எதிரின்னு பாஜக சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து இவங்க தான் டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்னன்னா வலிக்காமையே அடிக்கிறது, அதாவது இவங்க எதிர்க்கிறாங்கன்னா ஆனா வந்து யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து அதை மதிக்கிறதே கிடையாதுன்னா அதுக்கு பேர் என்ன எதிர்ப்பு? அவங்க வந்து இவர்களை நண்பர்களாக கருதுகிறார்கள்னா அப்ப இவங்களுக்கும் தெரிகிறது அவர்களுக்கும் தெரியுது இது வந்து ஒரு பாசாங்கான மேலோட்டமான ஒரு விளையாட்டு தானே தவிர உண்மையான பாஜக எதிர்ப்பு கிடையாது அப்படிங்கிறது. அதனால்தான் வந்து நாம் தமிழர் கட்சியை டீம் பார்ட்னராக சேர்த்துக் கொள்வதாக இருக்கட்டும், அல்லது வந்து தாவேக்காவை கூட்டணியே சேர்த்துக் கொள்வதற்குமே பாஜகவுக்கு எந்தவித தயக்கமே இல்லை அப்படிங்கறதுதான். என்ன அவர் அந்த கூட்டணிக்கு விஜய் போயிட்டானா அத்தோட அந்த சீன் முடிஞ்சது. வந்து அரசியல்லையும் அவருடைய சாப்டர் காலி ஆயிரும், திருப்பி சினிமா நடிக்க வந்தாலும் சங்கி நடிகர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரியர் காலியாகிவிடும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். தான் தாவேகா செயற்குழு கூட்டம்னு அறிவிச்சும் போது இது வரைக்கும் ஏகப்பட்டது செயற்குழு பொதுக்குழுன்னு ஏகப்பட்ட கூட்டங்களை ஏசி ஹால்ல நடத்திட்டாங்க. அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, எப்பதான் மக்களை சந்திக்க போறீங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா மக்களை சந்திக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கல்ல, அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு மறுபடியும் ஏசி ஹால்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதுல வந்து மாவட்ட செயலாளர்கள் சார்பணி அப்படின்ட்டு திருப்பியும் அதுலயே செயற்குழு என்றால் என்ன அப்படின்னு போட்டு அதில் இவர்கள்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பட்டியல் அதில் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா இப்ப திமுக அதிமுக கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு 80 மாவட்டங்கள் இருக்கு, கட்சி மாவட்டங்கள். இவங்க வந்து அதை அப்படியே நாங்க அவங்களோட ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக 120 மாவட்டங்கள் அறிவிச்சாங்க. திடீர்னு அறிவிச்சுட்டே இருந்தவங்க ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து 120 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் அதிகாரப்பூர்வமா இன்னும் போட்டே முடிக்கல அவங்க. அதே மாதிரி சார்பு அணி நிர்வாகிகள்லாம் போட்டிருக்காங்க. அதுலயுமே வந்து இப்பதான் ரீசெண்டா 2-3 சார்பு அணிகள் கூட நிர்வாகிகள் போட்டாங்க. இன்னும் அதுக்கான நிர்வாகிகளும் போடல. இன்னும் இப்படி மேல் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளே வந்து அங்க போட்டே முடிக்கல. இன்னும் கீழே வார்டு கிளையிட்டு ஏகப்பட்ட பொறுப்புகள் அரசியல்ல ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு இருக்கு. அதுவே முடிக்காம இது வரைக்கும் ஒரு 10 பொதுக்குழு 10 செயற்குழு 10 வாட்டி அண்ணன் ஏசி ரூம்ல மீட்டிங் அப்படின்ட்டு எதை நோக்கி போகுது இந்த கட்சி அப்படிங்கிறதே தெரியாம மீட்டிங்கள் இப்படியான மீட்டிங்களோடய போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளே தேர்தலே வந்து முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் தெரியுது நமக்கு. இந்த சிங்கத்துக்கு சீக்கு வந்தா எலி எகத்தலமா ஏறி விளையாடுங்கிற மாதிரி அதிமுக எல்லாமேங்கிறது உண்மையில ரொம்ப பரிதாபம் அப்படின்னு சொல்லலாம். பாஜக ஒரு பக்கம் ஏறி விளையாடுதுன்னா ஜி.கே. வாசன் சொல்றாரு கூட்டணி ஆட்சி கரெக்டு தானே, எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுங்க கூட்டணி அமைச்சரவையில் அப்படின்னு சொல்றாரு. ஜி.கே. வாசன் வந்து தமாக வந்து தனித்து நின்னால் வந்து டெபாசிட் எந்த தொகுதியிலையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, கவுன்சிலராக கூட அவங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி வந்து அதிமுக பார்த்து கூட்டணி ஆட்சி எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா பாஜக எவ்வளவு தூரம் நெருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அதிமுகவை நெருக்கி கசக்கி பிழிந்து விட்டது. இனிமேல் வந்து இந்த பட்டணத்து புதம் படத்தில் இனி நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு பூதம் வர்றது மாதிரி அப்படியான ஒரு நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விட்டது என்கிற தைரியத்தில் தான் ஜி.கே. வாசன் எல்லாம் அமைச்சரவையில் பங்கு கேட்கிறாரு.
அடுத்து வந்து ஏசி சண்முகம், பாரிவேந்தன் வரிசையா வந்தாருன்னா எடப்பாடியோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு நினைச்சாலே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமை தான் அதிமுகவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, புதுச்சேரியில பாத்தீங்கன்னா அங்க வந்து புதுச்சேரியில பாஜக எந்த பேஸுமே இல்லாம இருந்தது. அவங்களே வந்து இவரு கவர்னராக தமிழிசை வந்தார் இருந்தப்ப நியமன எம்எல்ஏக்களை நியமிப்பது அப்படிங்கிற அதிகாரத்தின்படி பாஜக சேர்ந்த 4 பேர் நியமன எம்எல்ஏக்களை அறிவிச்சு அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸுக்கு கழுத்துல கத்தி வச்சு கூட்டணி வச்சு இப்ப என்னன்னா பாஜகவிலேயே அங்க 2 அணி இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸோட ஒரு அணி, அதுக்கப்புறம் வந்து அதிருப்தி பாஜக அணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஆர் காங்கிரஸோட இருக்கிற ஒரு 3 பேத்துக்கு வந்து அமைச்சர்கள் பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவங்க ராஜினாமா மட்டும் அதிருப்தி அணியில இருக்கவங்க வந்து அமைச்சராக போறாங்களாம். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியும் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காரு. இப்படித்தான் வந்து இந்தியா முழுக்க வந்து மகாராஷ்டிரமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சு அந்த கட்சியை சுவாகா பண்ணிட்டு அதை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு பிறகு தன்னுடைய அதிகாரத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் இந்தியா முழுக்க பாஜக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது பக்கத்து மாநிலமான புதுச்சேரி வரைக்கும் வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக அமித்ஷாவுடைய பேச்சாக இருக்கட்டும் அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுடைய பேச்சுக்களுமே காட்டுகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பங்கள், உள்ளடி வேலைகள், சதி வேலைகள்லாம் இருக்கிறப்ப திமுகவில் பார்த்தோம்னு சொன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக வந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இப்ப வந்து ஜூலை 1 வந்து ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து திமுக தொடங்கவிருக்கிறது. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுமே அறிவித்திருக்கிறார். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு பணி அதுக்கான ஒரு குழுவை போட்டு அந்த பணிகள் வந்து ஆரம்பித்து அப்ப உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியா பார்த்து நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துவது அப்படிங்கலாம் பண்ணி இப்ப பார்த்தோம்னு சொன்னா வந்து இல்லந்தோறும் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துமே ஆரம்பிக்க போறார்கள். அது ரொம்ப டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டு அதை ஆரம்பிக்க போவதாக சொல்லுகிறார்கள். சொல்ல போனா வந்து எலெக்ஷன் வேணா முன்னாடி நீங்க நாங்க வேணா எலெக்ஷன் நின்னுக்கிறோம் அப்படின்னு திமுக தலைவரை கேட்பாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லி தான் எதிர்த்தரப்புல இருந்து மிகப்பெரிய அதிருப்தியும் ஒரு பொறுமல்களும் கேட்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுக பாஜக அந்த கூட்டணி பஞ்சாயத்துகள் தினம் பிரஸ் மீட்டுகள் அதெல்லாம் பேசும்போது நம்ம திரும்பி சொல்றது அதுதான். நீங்க வந்து ஆட்சி அமைச்சு யாருக்கு கூட்டணி ஆட்சி அமையுமா, முதலமைச்சர் யார் ஆவறது அப்படின்ட்டே ஒரு பெரும் பஞ்சாயத்து இந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து 4-5 ஆண்டுகளா போகுது. அதுக்கெல்லாம் தாண்டி முதல்ல அப்படி ஒண்ணு நடக்கணும்னா மக்கள் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறமேலும் பேச வேண்டியது இது எல்லாமே. ஆனா அந்த வேலையை விட்டுட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கிற வேலையை, மக்களுக்கு வந்து திட்டங்களை அறிவிப்போங்கிற வேலையை, ஆளுங்கட்சி ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டி போராட்டங்கள் நடத்துற வேலையை கடந்த 4 ஆண்டுகளையும் பழனிசாமி பழனிசாமியும் அதிமுகவும் பார்க்கவே இல்லை, பாஜகவும் செய்யல. இப்பயும் அது செய்யறதுக்கான அறிகுறியே தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஓரணியில் தமிழ்நாடு நேரடியாக மக்களை போய் சந்திச்சு 4 ஆண்டுகளை செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குகளா அதை மாற்றுறதுக்கான வேலையை பூத்துல வந்து குறைந்தது 30% பேர் வந்து திமுக உறுப்பினராகவே இருக்கணும் அப்படின்ற அஜெண்டாவோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அரசியல் கட்சிங்கிறது அல்டிமேட்டா எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடணும், அவங்களை ஓட்டு போடுற வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு அதிமுகவும் பாஜகவும் சரி ஆப்போசிட் ட்ராக்ல இந்த பக்கத்து தூத்துக்குடிக்கு திண்டுக்கலுக்கு போகணும்னு இந்த பக்கத்து ரோடு இருந்தா அந்த பக்கத்து போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு விளையாட்டு செய்தியோட நம்ம முடித்து விடும். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் சும்மா வேஸ்டா வந்து ஆரம்பிச்சு சும்மாவே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த கட்சிகளை வந்து ரத்து செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 24 கட்சிகள் வந்து அவர்களுக்கு விளக்க நோட்டீஸ் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனுப்பி இருக்கிறது. என்னன்னா கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையும் போட்டுக்கிடாம எதுவும் பண்ணாம எதுக்கு லெட்டர் பேட் கட்சியா இருக்கீங்க அப்படிங்கிற விளக்க நோட்டீஸையுமே அனுப்பி இருக்கிறார்கள். அது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தேர்தல் ஆணையத்துல அவங்க ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கட்சிகள் இருக்குது வெப்சைட்ல, இதெல்லாம் அதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து நீக்குவது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தமிழ்நாட்டில் வந்து 24 கட்சியில சில கட்சிகளோட பேர்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வினோதமாக இருந்தது. என்னன்னா வந்து அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி. இப்படிதான் வந்து இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. வந்து ஜெயதீபா வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்திருந்தார்கள். வந்து அவங்க வந்து தீபா அவங்க பேர்லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அது கூட்டி கழிச்சு பார்த்தா வந்து எம்ஜிஆர், அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் என்னமோ ஒன்று வந்தது, பார்த்தா மேட் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா வந்து மக்கள் நீதி கட்சின்னு ஒரு மக்கள் நீதி மையம் மாதிரியே இந்தியா தமிழ் மாநில கட்சி, தமிழக ஸ்தாபன காங்கிரஸ்ங்கிறது ஒரு காலத்துல காமராஜர் தலைமையில செயல்பட்டது. இப்ப அப்படி ஒரு கட்சி. அதை விட கொடூரம் என்னன்னா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்ததுன்னா அப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி செஞ்சிருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் என்னன்னா வந்து மகாபாரத் மகாஜன் சபா
அப்பெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. வந்து அடுத்து வந்து பாக்கியலட்சுமி சீரியல் இந்த பேர்ல தான் வந்து கட்சி ஆரம்பிக்காத ஒன்றுதான் குறையாக இருக்கிறது. அப்படியே வந்து கவுன்சிலரே ஆகாமிச்சுமா வாயிலே வந்து புல்லா விட்டு கட்சியுமே ஏதாவது ஒரு பார்த்து நடவடிக்கை எடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வைத்துவிட்டு தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய ஆலோசனைகளை முன்வையுங்கள். முச்சதி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.